நண்பர்களே, உங்களுக்கான இந்த ஆழமான அலசலுக்கு ஒரு பெரிய வரவேற்பு. இன்னைக்கு நாம பிபிசி செய்திகள்ல வந்த ஒரு முக்கியமான, அதாவது கொஞ்சம் பதப்பதைக்க வைக்கிற ஒரு விஷயத்தை எடுத்துட்டு அத பத்தி ஆழமா பேச போறோம். ஆமா, நிச்சயமா. அந்த மில்டன் கீன்ஸ் பக்கத்துல இருக்கிற பிங்க் ஃபண்டர்ஸ் நைட் கிளப் விபத்து பத்தி தானே சொல்றீங்க? கரெக்ட். அதான் ஒரு சனிக்கிழமை ராத்திரி அதிகாலை 2 மணின்னு வைங்களேன், எல்லாரும் பாட்டு கேட்டு சந்தோஷமா டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க. திடீர்னு அலாரம் அடிக்குது. பயங்கரமான ஒரு சூழ்நிலை அது. கண்டிப்பா. உடனே அந்த ஊழியர்களும் செக்யூரிட்டியும் எல்லாரும் உடனே வெளியேறுங்க அப்படின்னு கத்துறாங்க. 12 தீயணைப்பு வாகனங்கள் வந்திருக்கு. ஆனா என்ன ஒரு சோகம்னா, அந்த முழு கட்டடமும் எரிஞ்சு சாம்பலாயிடுச்சு. ஆமா, ஒரு சந்தோஷமான கொண்டாட்டம் எப்படி ஒரு செகண்ட்ல பேரிடலாம் மாறும்னு நினைக்கும் போதே கொஞ்சம் திகிலா இருக்கு. இது ஒரு வேகமா போயிட்டு இருக்கிற ட்ரெயின்ல எமர்ஜென்சி பிரேக் அடிச்ச மாதிரி ஒரு பெரிய அதிர்ச்சி இல்லையா? நிச்சயமா ஒரு பெரிய அதிர்ச்சி தான். ஆனா இதுல நாம கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, அந்த ஒரு பதற்றமான நேரத்திலையும் எவ்வளவு சீக்கிரமா அவங்க ஆக்ஷன் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது தான். அந்த எவாக்குவேஷன் பத்தி சொல்றீங்க? ஆமா, காவல்துறை கண்காணிப்பாளர் எம்மா பேலி அவங்க அறிக்கையில சொன்ன மாதிரி அந்த வெளியேற்றம் ரொம்பவும் வேகமா ரொம்ப சிறப்பா நடந்திருக்கு. இவ்ளோ பெரிய தீ விபத்து, பில்டிங் முழுசா அழிஞ்சிருக்கு. ஆனா யாருக்கும் எந்த ஒரு சின்ன காயங்கூட ஏற்படல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய சாதனை. உண்மைதான். உயிர் சேதம் இல்ல அப்படிங்கிறது ரொம்ப பெரிய நிம்மதி. ஆனா இதை நாம கொஞ்சம் ஆழமா அலசுவோம். இப்போ அந்த உள்ளூர் மக்களோட ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா, அது வெறும் ஒரு பில்டிங் இடிஞ்சு போச்சு அப்படிங்கிற கவலை மாதிரி எனக்கு தெரியல. கண்டிப்பா இல்ல. ஏன்னா அந்த கிளப் வெறும் பாட்டு கேட்டு டான்ஸ் ஆடுற இடம் மட்டுமா என்ன? அதான், அங்க இருந்த வாடிக்கையாளர் மாலி ஃபர்மன், அப்புறம் கிளப் ஊழியர் ஆரன் ஹார்டிங், இவங்க 2 பேருமே ஒரு விஷயத்த அழுத்தி சொல்றாங்க. அதாவது இது அவங்களுக்கான ஒரு பாதுகாப்பான புகலிடமும் சொல்றாங்க. ஒரு சேஃப் ஸ்பேஸ். கரெக்ட். இது ஒரு பிரஷர் குக்கர்ல இருக்கிற சேஃப்டி வால்வ் மாதிரி செயல்பட்டிருக்கு. அவங்க சமூகத்துல ஃபேஸ் பண்ற பலவிதமான அழுத்தங்கள்ல இருந்து ரிலாக்ஸ் ஆகுற ஒரு இடம் அது. இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல பார்த்தோம்னா நமக்கு நல்லா புரியும். இப்போ எல்ஜிபிடி சமுதாயத்தை பொறுத்த வரைக்கும் பொதுவெளியில அவங்க தங்களை சுதந்திரமா வெளிப்படுத்திக்கிறதுல இன்னைக்குமே பல தயக்கங்களும் பாதுகாப்பு பிரச்சனைகளும் இருந்துட்டு தான் இருக்கு. ஆமா, அது ஒரு கசப்பான உண்மை. சரியா சொன்னீங்க. அதனால இந்த பிங்க் ஃபண்டர்ஸ் மாதிரி இடங்கள் வெறும் செங்கல் சிமெண்டால கட்டின பில்டிங் கிடையாது. இனம், பாலினம் இப்படி எந்த ஒரு பாகுபாடும் இல்லாம எல்லாரையும் அவங்களாவே ஏத்துக்கிற ஒரு சமூகம் அங்க உருவாகுது. அந்த எதிர் வீட்ல வசிக்கும் கொலின் ரக்கிள்ஸ் கேட்ட கேள்வி எனக்கு ரொம்ப ஸ்ட்ரைக் ஆச்சு. அவர் என்ன சொன்னாரு? அதாவது, இந்த மாதிரி ஒரு இடம் இல்லாம போயிட்டா இந்த எல்ஜிபிடி சமூகம் வேற எங்க போய் பாதுகாப்பா உணர்வாங்க அப்படின்னு ஒரு ரொம்ப முக்கியமான கேள்வி எழுப்பியிருக்கார். ஒரு பாதுகாப்பு வளையம் உடையும் போது வர்ற வலி எது? கண்டிப்பா. இப்ப அந்த வலி ஒரு சீரியஸான விசாரணையாவும் மாறி இருக்கு. அத பத்தி நான் சொல்லியே ஆகணும். இப்போ இந்த தீ விபத்து சம்பந்தமா ஒரு 51 வயசு நபரை போலீஸ் அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, ஏதோ உயிருக்கு ஆபத்து விளைவிக்கிற நோக்கத்துல தீ வச்சார் அப்படிங்கிற சந்தேகத்தின் பேர்ல தானே? சரியா சொன்னீங்க. அங்க இருக்கிற உள்ளூர் எம்பி கேலம் ஆண்டர்சன் கூட ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லியிருக்காரு. இந்த சம்பவத்துல ஈடுபட்டவங்க சட்டத்தோட முழு பலத்தையும் ஃபேஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்காரு. ஆனா இங்க நாம கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயமும் இருக்கு. இந்த சம்பவம் எதனால நடந்துச்சு, இதுக்கான நோக்கம் என்ன அப்படிங்கறத பத்தி எந்த வதந்திகளையும் பரப்ப வேண்டான்னு காவல்துறை ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அதாவது இது ஒரு வெறுப்புணர்வால நடந்ததா இல்ல வேற ஏதாச்சும் காரணமான விசாரணையில தான் தெரியும். சரியா? கரெக்ட். நாமும் எந்த ஒரு முன்முடிவுக்கும் வராம அதிகாரப்பூர்வ விசாரணை வர்ற வரைக்கும் வெயிட் பண்றது தான் ஒரு நடுநிலையான அப்ரோச்சா இருக்கும். கண்டிப்பா. ஆனா இவ்ளோ ஒரு நிச்சயமற்ற தன்மை இருந்தாலும் இங்கதான் விஷயம் நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமா மாறுது. அந்த கிளப்ப 36 வருஷமா நடத்திட்டு வர்ற உரிமையாளர் பிராங்க் மக்மஹோன் ஒரு அறிக்கை விட்டிருக்கார். ஓ, அந்த ஸ்டேட்மெண்ட் ரொம்ப எமோஷனலா இருந்துச்சு. ஆமாங்க, மனச நிஜமாவே ரொம்ப நெகிழ வச்சிருச்சு. பில்டிங் வேணா அழிஞ்சு போயிருக்கலாம், ஆனா எங்களோட குடும்பம், நினைவுகள், அன்பு இதெல்லாம் அப்படியே தான் இருக்கு. பிங்க் பாண்டர்ஸ் கண்டிப்பா மீண்டும் வரும்னு அவர் ரொம்ப உறுதியா சொல்லியிருக்கார். இது கேட்கறதுக்கே ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. ஒரு நெருக்கடியான நேரத்துல எல்லாம் முடிஞ்சதுன்னு நினைக்கும் போது கூட மனிதர்கள் எப்படி ஒன்றிணைஞ்சு மீண்டு வர்றாங்க அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சிறந்த உதாரணம். உண்மைதான். இப்போ இத கேட்டுட்டு இருக்கிற உங்களுக்கு நான் ஒன்னு சொல்ல விரும்புறேன். நீங்க எப்பவாச்சும் ரொம்ப சோர்வா ஃபீல் பண்ணும்போது உங்களுக்கு முழு ஆதரவாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிற உங்களோட அந்த புகலிடம் எது அப்படின்னு கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஏன்னா பில்டிங் சாம்பல் ஆகலாம்,
ஆனா அது உருவாக்குன நம்பிக்கைய எந்த தீயாலும் அழிக்க முடியாது. கரெக்ட். ஆனா நாம யோசிக்க வேண்டிய ஒரு முக்கியமான, கொஞ்சம் உறுத்துற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு இருக்கு. என்ன அது? ஒரு பில்டிங் எரியலாம், ஆனா உணர்வுகள் அழியாதுதான். இருந்தாலும் இந்த மாதிரி பாதுகாப்பான இடங்கள் ஏன் எப்போதுமே ஒரு அச்சுறுத்தலையோ அல்லது ஒரு போராட்டத்தையும் சந்திச்சுட்டே இருக்க வேண்டிய நிலையில இருக்கு? ரொம்ப ஆழமான கேள்வி இது. ஆமா, ஒரு சமூகமா எல்லாருக்கும் பாதுகாப்பான ஒரு சூழலை நாம எப்படி உருவாக்க போறோம்? இத நீங்க தொடர்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம். இந்த ஒரு கேள்வியோட இன்னைக்கு நம்மளோட இந்த ஆழமான அலசலை நாம முடிச்சுக்கலாம். அடுத்த அலசல்ல மீண்டும் சந்திப்போம்.